ஒவ்வொரு வருடமும் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் தங்களுடைய கனவு மருத்துவக் கல்லூரியை இழக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எம்சிசி கவுன்சிலிங்கை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாததுதான். தமிழக மாணவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவின் மிக உயர்ந்த மருத்துவக் கல்லூரிகளான எய்ம்ஸ், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி போன்ற கல்லூரிகளிலும் சென்று உங்களால் படிக்க முடியும். ஆனால் அதற்காக இருக்கக்கூடிய ஒரு கதவுதான் எம்சிசி கவுன்சிலிங். இந்த வீடியோவை முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எம்சிசியில் எத்தனை இடங்கள் இருக்கின்றது, அந்த இடங்கள் எங்கிருந்து வருகின்றது, தமிழக மாணவர்களுக்கு எந்த டாப் மெடிக்கல் கல்லூரியில் சேர வாய்ப்பு இருக்கின்றது போன்ற அனைத்தையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்சிசி மெடிக்கல் கவுன்சில் கமிட்டி என்பது மத்திய அரசின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸின் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேசிய அளவிலான மருத்துவ கலந்தாய்வு அமைப்பு. இந்த எம்சிசியின் மூலம் மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய 15% ஆல் இந்தியா கோட்டா இடங்களும் அனைத்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டியின் மருத்துவக் கல்லூரிகளினுடைய குறிப்பிட்ட இடங்கள், இஎஸ்ஐசி மற்றும் பல மத்திய அரசு நிறுவனங்களினுடைய இடங்கள் எல்லாம் இந்த ஒரே கவுன்சிலிங் மூலமாகத்தான் நிரப்பப்படுகின்றது. இப்ப எம்சிசி கவுன்சிலிங்கில் எவ்வளவு இடங்கள் இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026-27 கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் 1,36,939 எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது இருக்கின்றது. இதில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் புதிய இடங்களும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எம்சிசிக்கு எதனுடைய அடிப்படையில் இடங்கள் கிடைக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மொத்த இடங்கள்ல 15% இடங்கள் என்பது ஆல் இந்தியா கோட்டாவின் மூலமாக எம்சிசிக்கு கிடைக்கின்றது. அனைத்து எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளினுடைய 100% இடங்கள், ஜிப்மர் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்காலினுடைய 100% இடங்கள், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியினுடைய 100% இடங்கள், அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டியின் மூலம் எம்சிசிக்கு ஒதுக்கப்படக்கூடிய இடங்கள், டெல்லி யூனிவர்சிட்டியின் மருத்துவக் கல்லூரியினுடைய ஆல் இந்தியா கோட்டா மற்றும் இன்ஸ்டிடியூஷனல் சீட்ஸ், இஎஸ்ஐசி மற்றும் சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸின் மூலமாக எம்சிசிக்கு இடங்கள் என்பது கிடைக்கின்றது. இந்த வருடம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 410க்கும் அதிகமான ஸ்டேட் மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக 8,330 இடங்களும், 20 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக 2,300 இடங்களும், 2 ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகளின் மூலமாக 250 இடங்களும், ஆர்மடு போர்ஸ் மெடிக்கல் கல்லூரியின் மூலமாக ஒரு 145 இடங்களும், அதனோடு 5 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸின் மூலமாக 1,180 இடங்களும், இஎஸ்ஐசி காலேஜின் மூலமாக 650 இடங்கள் என்ற அடிப்படையில் 12,855 இடங்கள் இந்த வருடம் எம்சிசி கலந்தாய்வின் மூலமாக நிரப்பப்பட இருக்கின்றது. இந்த இடங்கள் எதனுடைய அடிப்படையில் மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சீட் அலோகேஷன் நடைபெறும் அடிப்படை என்பது நீட் ஆல் இந்தியா ரேங்க், கேட்டகரி ரேங்க், ரிசர்வேஷன், கேண்டிடேட் சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அவைலபிலிட்டி, பிரீவியஸ் ரவுண்ட் வேகன்சி இதனுடைய அடிப்படையில் தான் தமிழக மாணவர்களுக்கு எம்சிசியின் மூலம் சேர இருக்கக்கூடிய முன்னணி கல்லூரிகள் எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி, எய்ம்ஸ் ஜோத்பூர், எய்ம்ஸ் போபால், எய்ம்ஸ் புவனேஸ்வர், இதனோடு எய்ம்ஸ் ரிஷிகேஷ் என 20 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளும், அதனோடு ஜிப்மர் புதுச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, மௌலானா ஆசாத் மெடிக்கல் காலேஜ் டெல்லி, லேடி ஹார்டிங் மெடிக்கல் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், அலிகர் முஸ்லிம் யூனிவர்சிட்டி, வர்தமான் மகாவீர் மெடிக்கல் காலேஜ், அடல் பிகாரி வாஜ்பாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், மேலும் நாடு முழுவதிலும் உள்ள பல மாநில அரசு மருத்துவக் கல்லூரிகளினுடைய 15% ஆல் இந்தியா கோட்டா இடங்களிலே சென்று படிப்பதற்கான வாய்ப்பு தமிழக மாணவர்களுக்கு இருக்கின்றது. தமிழக மாணவர்கள் எம்சிசியை ஏன் தவறவிடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூடுதல் இடங்கள் என்பது கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. அதனால எம்சிசியில் பதிவு செய்யாமல் இருப்பது உங்கள் மருத்துவ வாய்ப்புகளை நீங்களே குறைப்பதற்கு சமம். 2026-27 கல்வியாண்டில் இந்தியா முழுவதும் புதிய எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது சேர்க்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலும் எம்பிபிஎஸ் இடங்கள் என்பது அதிகரித்திருக்கின்றது. இந்த ஆண்டு மாணவர்களுக்கு முந்தைய ஆண்டுகளை விட கூடுதலாக வாய்ப்புகள் என்பது உருவாகி இருக்கின்றது. எனவே மாணவர்களே, ஒரு மாணவர் மருத்துவக் கல்லூரியில் சேர்வதை முடிவு செய்வது மதிப்பெண் மட்டுமல்ல, சரியான கவுன்சிலிங் ஸ்ட்ராட்டஜி தான். எம்சிசி பற்றி தெரிந்த மாணவர் பல வாய்ப்புகளை பெறுவார்கள். எம்சிசியை தவறவிட்ட மாணவர்கள் கிடைக்கக்கூடிய மருத்துவ இருக்கையை இழக்க நேரிடும். எனவே நீட் 2026 தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய அனைவரும் எம்சிசி கவுன்சிலிங்கை முழுமையாக புரிந்து கொண்டு சரியான முறையிலே சாய்ஸ் ஃபில்லிங் செய்து உங்களுடைய கனவு மருத்துவக் கல்லூரியை அடையுங்கள். இந்த தகவல்களை உள்வாங்கிக் கொண்டு எம்சிசி கலந்தாய்விலே கலந்து கொண்டு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் கல்லூரியிலே இடம் பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில்